ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, எப்படி நான் கோவத்தை ஹேண்டில் பண்ணேன், கோவத்தால் நான் என்ன இழந்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஒரு 2020 அப்போ நான் ஒரு ஆஃபீஸில் பேப்பர் போட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த வேலைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக வெளில வந்துட்டேன். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய கோவம் தான். வீட்டில் இருந்த ப்ராப்ளம்னால நான் அதை ஆஃபீஸில் போயிட்டு காமிச்சு நோட்டீஸ் போட்டேன். ஆக்சுவலி ஆஃபீஸில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நல்லா பே கொடுத்து தான் இருந்தாங்க. நான் அவசரப்பட்டேங்கிறது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி, திரும்ப ரிவோக் கூட கேட்டேன். சார் அப்போ ப்ராஜெக்டில் சொல்லி மேனேஜர் வந்து ரிவோக் பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்புறம் ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ஆக்சிஸ் 125 சுசுக்கியில் ஒன்று வாங்கினேன். இன்சூரன்ஸ் கொடுத்து வாங்கினேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸ்மேன் வந்து எங்கள் ஊருக்காரரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஆக்சரிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஆக்சரிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பைக் வாங்கிட்டு ஸ்கூட்டி வாங்கிட்டு அடுத்த நாள் கால் பண்ணி கேட்குறேன். சடனாக என்ன ஃபோனில் சொல்கிறாரு, நீ 3000 பே பண்ணணும் ஆக்சரிஸ்க்குன்ட்டாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் ரொம்ப கோவமாயிட்டேன். நான் ஜென்ரலாக நான் ரொம்ப பர்சனல் கோவம் ஆகிட்டேன்னா டக்குனு ஃபோனை கட் பண்ணிடுவேன். இல்லைனா சார் சரி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த டாப்பிக்கில் வெளில வந்துடுவேன். வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் பாக்ஸ் தூக்கி போடுறது, அப்படியே பயங்கரமாக கத்தி ரொம்ப அனிமேட்டாக எப்படி சொல்லுவாங்க, கோவம் வந்துச்சுன்னா மனுஷனாக இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் மூஞ்சிலாம் சிவந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. புது வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன். அது எங்கள் ஷோரூமுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். சடனாக இந்த போகிற வழியில் என் மைண்டு பயங்கரமாக என்கிட்ட சத்தம் போட்டு இருந்துச்சு. நான் பேசுறதுக்கே என்ன சொல்லுச்சுன்னா, எல்லாருக்குள்ளேயும் குரல் பேசணும்ல, அது மாதிரி தான். நான் பேசுறது கேளு, தயவு செஞ்சு இதுக்கு போய் கோவப்படாது. ஒரு 3000 சம்பாதிக்க முடியாதா? இப்போ என்ன அவங்க ஏமாற்றிட்டானா? சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது. அதுக்காக போய் அவ்வளோ பெரிய ஷோரூமில் போயிட்டு அவனை போய் திட்டுறேன்னு சொல்கிறேன். நீ என்ன படிச்சிருக்க? யோகா படிச்சிருக்க, மெடிடேஷன் இவ்வளோ தூரம் கற்றுக்கிருக்க. 5 வருஷமாக அவள் ஃப்ரெண்ட்ஸ் 5 வருஷம் ஆயிடுச்சு நான் யோகா மெடிடேஷன்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சு. உனக்கு கோவத்தை ஹேண்டில் பண்ண முடியல. இதுக்கு இப்போ தான் ஒரு வேலையை விட்டு வந்த கோவத்தினால நீ எப்போ தான் அதை கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்டு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிச்சு. இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மைண்ட் டிபியே அதை பேசுறதை கவனிக்க என்னுடைய ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அந்த கோவத்துக்கும் ஹார்ட் பீட் அதிகம் துடிக்க பாருங்களேன், அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்து அந்த ஏர் வந்துட்டே இருந்துச்சு. அப்படியே அதோடய அப்படியே மிங்கிள் ஆகிட்டு சரி ஓகே இப்போ என்னாச்சு, 3000 தானே பார்த்துக்கலாம், நம்ம போயிட்டு பேசி பார்ப்போம், முடியலாம் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் கொஞ்சம் கோவத்தில் தான் போனேன். ஆனால் அங்கே போயிட்டு வண்டி ட்ராப் பண்ணிட்டு உள்ள ஷோரூம் போகும் வேகமாக நடந்து போய் அவரை போயிட்டு ஏதாவது பேசுகிறதான் போனேன். தெரியும் கோவம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பேசுறதுக்காக போனேன். ஆனால் அவர் நான் பேச ஆரம்பிக்கவே சொல்லிட்டாரு, தம்பி ஒன்றும் பேசலப்பா, நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன், அவன் 3000 ஆக்சஸ் போட்டு தந்துடுறேன், சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் தம்பி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வண்டி விட்டு வீட்டுக்கு கிளம்பி கால் பண்ணுறேன், ஆக்சரிஸ் போட்டு வாங்க சொல்லிட்டாங்கன்னா ஆக்சரிஸ் போட்டதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க, வந்து எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்ட்டாங்க. ஓகேண்ணே. எனக்கு நான் சொன்னப்போ என்னண்ணே நான் பயந்துட்டேன், இந்த 3000 அமௌண்ட்டும் இல்லை, நீங்கள் ஆட்ட முடியாதுன்ட்டீங்க, என்ன பண்ணேன்னே தெரிலனேன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் ரொம்ப அமைதியாக பேசிட்டு அப்படியே நடந்து வெளில வந்துட்டு வண்டியை கூப்பிட்டு பஸ் ஏறி போயிட்டேன். அப்போது நான் வந்து அந்த நாள் வந்து நான் இந்த கோவம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது லேட்டாக நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்பர் 1 வந்து நான் கோவத்தை இருக்கேங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன். நம்பர் 2 ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் சூப்பர் ட்ரிக் கோவத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கோவம் பயங்கரமாக வரும்போது இந்த மூச்சு காற்று இருக்கு பாருங்க, இதை கவனிக்க பழகணும். நான் அதை கவனிக்க பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கோவம் வராட்டியும் கூட அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மூச்சு காற்று அப்படியே கொஞ்சம் வந்து சொன்னால் பார்த்தீங்களா, ஹார்ட் பீட் கம்மியாகுது, கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ அப்படி ஆகும்போது ஹார்ட் பீட் அப்படியே நம்முடைய ப்ரீத்திங்கும் கம்மியாகிட்டே வரும். மெதுவாக நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம். அது மூலமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன், மூச்சு காற்றையும் உடம்பையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த கோவத்தை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த மூச்சு காற்றையும் உடம்பு கவனிச்சிட்டோம்னா கோவத்தை ஹேண்டில் பண்ணிடலாம். இல்லை கோவம் நம்மளை ஒரு வழியாக்கிடும், நம்ம வேணால மாறிடுவோம். அப்புறம் மாறிட்டு என்ன ஆகும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கைஸ், கோவம் வந்தாலே வெரி சிம்பிள், மூச்சு காற்றை கவனிக்கணும். ஹோல் பாடியை நம்ம அப்படியே மேலேருந்து கீழே கவனிச்சாலே நம்ம கோவத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம்.
இப்போலாம் என் மைண்ட் ரொம்ப அட்வான்ஸாக யோசிக்குது. இப்போ இப்போயும் நான் கோவப்படுறேன் அப்படின்னா, நான் கோவப்படுறதுக்கு முன்னாடி எப்படின்னா, நான் கோவப்படுற ஆள் நான் யார் மேல கோவப்படுறேன்னா, அவங்க வந்து நான் கோவப்படுற அளவுக்கு முக்கியமானவங்களா? ஸோ நான் கோவப்பட்டா நியாயமான கோவமா? ஸோ இவர்கிட்ட நான் கோவப்படுற அளவுக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நான் கோவத்தில் வார்த்தைகள் பயன்படுத்துறது கூட ஓகே. இவ்வளோ தான் பேசணும், இவ்வளோ தான் பேசணும் அப்படின்ற அளவுக்கு செலக்டிவாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் காரணமே அந்த ஒரு இன்சிடென்ட் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், நீங்களும் என்னைக்காவது கோவத்தை இது மாதிரி ஜாப் ரிசைன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இது மாதிரி கோவத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு என்னைக்காவது ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.